சன்னின்ற இந்த சின்ன பையனுக்கு பிறந்ததுல இருந்தே வாசனை உணர்ற சக்தி இருக்காது. அவங்க பாட்டியை தொடர்ந்து அவனோட அப்பாவும் ஊறுகாய் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. புதுசா ப்ரிப்பேர் பண்ண ஊறுகாவை எல்லாருமே ஸ்மெல் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாட்டி எப்படியாவது அவங்க பேரனுக்கு மோப்ப சக்தி வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊறுகாவை எடுத்துட்டு போய் இந்த பையன் கிட்ட கொடுத்து மோந்து பார்க்க சொல்றாங்க. அந்த பையனும் அது ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு எந்த வாசனையும் தெரியாதனால அங்கிருந்து சோகமா எழுந்து போயிடுறான். அடுத்த நாள் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகும்போது தெரியாதனமா அவனோட ஷூல எதையும் மிதிச்சிட்டு போயிடுறான். கிராஸ் பண்ணி போகும்போது ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே தெரியல. அந்த ஷூவோடவே அந்த பையன் நேரா கிளாஸ் ரூம்குள்ளேயும் போயிடுறான். கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாரும் ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பையனோட ஷூல ஏதோ ஒட்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த பையனை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. உடனே அங்க இருந்து ஓடி போன அந்த பையன் அவனோட ஷூவை கழுவுறான். அவனோட ஃப்ரெண்டா அங்க வந்து அவனுக்கு அந்த ஷூவை கழுவ ஹெல்ப் பண்றான். எப்படியும் அந்த ஷூவை வாஷ் பண்ணியா காய வச்சிடுறானுங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்டு ஒரு ஆரஞ்சு பழத்தோல உரிச்சு அதோட வாசனை ரொம்ப புளிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி ஒரு ரோஸ் கொடுத்து அதோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த பையனால எந்த வாசனையும் உணர முடியல. இப்ப அந்த பாட்டியும் அவங்க பேரனை எப்படியா சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பையனை கூட்டிட்டு போய் செக் பண்றாங்க. அங்க செக் பண்ணி பார்த்தா அவனோட நோஸ்ல நிறைய பிளாக்கேஜ் இருக்கு. அது எதையுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அதெல்லாம் யோசிச்சு அந்த சின்ன பையன் ரொம்ப சோகமா கிளாஸ் ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து டீச்சர் எஸ்ஸே எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சன்னியால கரெக்டா வார்த்தைகளை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவன் நோஸ்ன்றதுக்கு பதிலா கோஸ்ன்னு சொல்லிடுறா. இதை பார்த்து அந்த பசங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த டீச்சர் இப்ப எல்லாரையும் நோஸ்ன்ற தலைப்புல எஸ்ஸே எழுத சொல்றாங்க. அப்போ அவனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு எஸ்ஸேவா எழுதி வச்சிருக்கான். அதை பாக்குற அவனோட அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னதான் இவனுக்கு டிஃபரெண்ட் ஃபிளேவர்ல விதவிதமா சமைச்சு கொடுத்தாலும் ஸ்மெல் பண்ற சென்ஸ் இல்லாததுனால எல்லா சாப்பாடுமே அவனுக்கு ஒரே மாதிரியே தெரியுது. அதனால எனக்கு அவனுக்கு லஞ்ச் சாப்பிட பிடிக்காம கெமிஸ்ட்ரி லேப்குள்ள போய் அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப தெரியாதனமா அவனோட கைப்பட்டு டெஸ்ட் டியூப்ல இருக்க 2 சொல்யூஷன் கீழே விழுந்து உடைஞ்சு ஒண்ணா மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆன அந்த கெமிக்கலோட ஸ்மெல் அவனோட மூக்குக்குள்ள போய் அவனுக்கு பயங்கரமா தும்மல் வருது. அதுல அவன் மூக்குல இருந்த மொத்த பிளாக்கேஜுமே ரிலீஸ் ஆயிடுது. ஆனா அந்த பையன் அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.